ஒரு பொண்ணுக்கு வீட்டில் ரொம்பவே கஷ்டமான நிலைமை. அவங்க அப்பா அம்மாவுக்கும் வயசாகிட்டே போகுது. இவளுக்கும் நிறைய ஆசை இருக்குது, அவங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய செய்யணும்னு. ஆனால் இவளுக்கு எந்த ஒரு நல்ல வேலையுமே கிடைக்கவே மாட்டுது. இவளோட படித்த படிப்பும் அவளுக்கு கை கொடுக்கவே இல்லை. ரொம்பவே சோகமாக வாழ்க்கையை வெறுத்த நிலைமையில் அவள் ரோட்டில் நடந்துக்கிட்டே வரா. அவளோட மனசில் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது, நம்ம இன்னும் கரியரில் எந்த ஒரு விஷயமும் சாதிக்கலை, நம்மளோட லைஃப் இப்படியே போயிடுமா, நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம எந்த தப்புமே பண்ணல, ஒழுங்காக படித்தோம் ஆனால் எந்த வேலையும் நமக்கு செட் ஆகலை, நம்ம என்னன்னா பாவம் பண்ணோம் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டத்தோட ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ தூரத்துலேருந்து ஒரு பெரியவர் கூட ஓடி வந்து இவ கையில் வச்சிருந்த கவரை பிடுங்கிட்டு ஓடிடுறாரு. இவளுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த பெரியவர் பார்க்கறதுக்கு ரொம்பவே வயசானவர். அவரோட சட்டைகள் எல்லாமே ரொம்பவே கிழிஞ்சிருக்கு. அவரோட கிழிஞ்ச ஆடைகள், சட்டைகள் இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. பாவம், நான் ஏதோ சாப்பாடு தான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன்னு நினச்சி அந்த வயசான தாத்தா இதை பிடுங்கிட்டு ஓடிட்டாரு. அவரை இவன் நினச்சா ஒரு நிமிஷத்துல ஓடி போய் பிடிக்க முடியும். ஏன்னா அவர் ரொம்ப வயசான தாத்தா, அவரால் ஓடக்கூட முடியலை. பாவம், பசியோட கொடுமை அவரை திருடனா ஆக்கிடுச்சு அப்படிங்கிறத இவ புரிஞ்சுக்கிறா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு மனசு. ஏன்னா அந்த கவரில் அவள் குப்பை போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த கவர் அது. அந்த கவரில் என்ன இருக்கும் அப்படின்னா, இவளுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறதுனால குப்பை தான் இருக்கும். அந்த குப்பையை இவ குப்பை தொட்டியில் போடுறதுக்காக தான் எடுத்துக்கிட்டு வருவா. அந்த குப்பைங்க கூட இவ யூஸ் பண்ண நாப்கின் கூட இருக்கும். இவளுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடும். அச்சோ, பசியால் அந்த தாத்தா அந்த கவரை வாங்கிட்டு போயிட்டு அதை திறந்து பார்த்தா அவர் எவ்வளோ சங்கடப்படுவார். அவர் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் அவரோட பசி கொடுமை தான் அவரை இப்படி பண்ண வச்சிடுச்சு. அவருக்கு நம்ம எதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை இவ துரத்திட்டே போகிறா. அந்த தாத்தா இவ பின்னாடி துரத்தி வரதை பார்க்கவே இல்லை. அவர் போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்றாரு. ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து அந்த கவரை பிரிக்கிறதுக்காக முற்படுறாரு. இவளுக்கு மனசுக்குள்ளே பதறுது, இந்த தாத்தா இந்த கவரை திறக்கவே கூடாது அப்படின்னு. அவள் கையில் இருந்த மாஸ்கை போட்டுட்டு ஷாலை தலையில் சுற்றிட்டு குடுன்னு அந்த தாத்தா கிட்ட ஓடி போயிட்டு அந்த கவரை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பிடுங்கிட்டு ஓடி போயிட்டு பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியில் போட்டுடுறா. இந்த தாத்தாவும் பின்னாடி துரத்தி வராரு. ஆனால் இவளை அவரால் பிடிக்க முடியலை. நம்மளே பசியில் திருடிட்டு வந்தா, யாரோ ஒருத்தன் வந்து இதை எடுத்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த மரத்துக்கடியிலே போயிட்டு உட்காந்து சோகமாக இருக்காரு. ஒரு ஹோட்டல் கடையில் போயிட்டு வகை வகையான எல்லா சாப்பாடையும் வாங்கிட்டு வந்து அந்த தாத்தா கிட்ட அந்த பொண்ணு கொடுக்குறா. அந்த தாத்தாவுக்கு நம்ம இந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் அந்த கவரை பிடுங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இவன் மாஸ்க் போட்டிருந்தா. தாத்தா, எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள், நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த தாத்தா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறா. நம்ம எவ்வளோ கடினமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோதான் கடவுள்கிட்ட வேண்டி அவர் நமக்கு ஒன்றுமே செய்யலைனாலும் பரவாயில்லை, நமக்கு தேவையான எதுவுமே அவர் தரலை அப்படின்னா கூட பரவாயில்லை. நமக்கும் கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேற. நீங்களும் மற்றவங்க செய்கிற தவறை மன்னிச்சு அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காம அவங்களுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கர்ம பலனும் கடவுள் கண்டிப்பாக விலகுவார். நீங்கள் தெரியாமல் அறியாமல் செஞ்ச தவறுகள் கூட உங்களை விட்டு விலகி போயிட்டு உங்களுக்கு தண்டனை கிடைக்காம நீங்கள் அந்த பாவங்கள்லேருந்து விடுபட்டுருவீங்க. நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, நம்ம நல்லவங்களாகவே பிறந்தோம், நல்லதே செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு நல்லவங்களாகவே செல்வோம். நமக்கு எவ்வளோ வயசானாலும் சரி, நம்ம உதவி பண்ணிக்கிட்டே இருப்போம். உதவி பண்ணுற குணத்தை நம்ம மறக்காமல் இருப்போம். இது மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.